Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் சம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். 10th மேக்ஸ்ல இருந்து ஒரு 5 மார்க்ஸ் சம், தேர்ட் லெசன்ல இருந்து. क्वेश्चन பாருங்க, find the square root of 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டேர்மோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு லென்த்தி டேர்மாக வரும். அதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்க அப்படின்னா இது குவாட்ரிஃபிகேஷன், நம்ம ஃபஸ்ட்டே இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த 3 டேர்மே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். காமன் டேர்ம்ஸ் இருந்துன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுங்க இந்த வேர்டிங் எதாவது நான் சிம்பிளில் போட்டிருக்கேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. ரைட்டா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பாருங்க. நார்மல் ஃபேக்டரைசேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா 8 ஆட் பண்ணா 1, சாரி மல்டிப்ளை பண்ணா 8 ஆட் பண்ணா -9, மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு +8 வரணும், ஆட் பண்ணா -9 வரணும். ஒரு ஃபேக்டரைசேஷன் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 × 8, 1 8s are 8, பட் மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் வரணும். இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். பட் ஆட் பண்ணா மைனஸ் தான் வரணும். அப்போ போத் ஷுட் பி மைனஸ். அப்படின்னா தான் -1 -8 -9 வரும். மல்டிப்ளை பண்ணும்போது +8 வரும். ரைட்டா? அப்போ உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா -1 and -8. பட் நல்லா பார்க்கணும், முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுவீங்க, அதை டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ எழுதும் போது எப்படி எழுதுவீங்க, கீழேருந்து எழுதணும். பட் இங்கே 4 8 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 4s are 4, 2 4s are 8. தென் இப்போ எழுதும் போது எப்படி பார்த்தீங்கன்னா கீழேருந்து எழுதுவீங்க. அப்போ 4x - 1, இங்கே ஒரு x தான் இருக்குது, 1x - 2. அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபேக்டரைசேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 4x - 1 x - 2. ரைட்டா? இப்போ செகண்ட் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பாருங்க. மல்டிப்ளை பண்ணா -14 ஆட் பண்ணா -13. மல்டிப்ளை பண்ணா நெகட்டிவ் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வேல்யூ என்னவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும். ஆனா ஆட் பண்ணும்போது நெகட்டிவ் -13 வந்துருக்கு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஷுட் பி மைனஸ். அப்போ உங்களுக்கு இது ஃபேக்டரைசேஷன் என்ன வரும் பாத்தீங்கன்னா 1 and -14. அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா -14 வரும், ஆட் பண்ணா -13 வரும். ரைட்டா? பட் இங்கேயும் பாருங்க முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அப்போ கோஎஃபிஷியன்ட் தான் டிவைட் பண்ணணும். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணிருங்க. பட் எழுதும்போது எப்படி எழுதணும், கீழே எழுதணும். அப்போ 7x + 1, சாரி கேன்சல் ஆயிடுச்சு, x - 2. அப்போ இதோட ஃபேக்டரைசேஷன் எப்படி எழுதுவீங்க, பக்கத்தில் x போட்டுக்கணும். கரெக்டா? அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும், 7x + 1, கீழே எழுதும்போது x - 2. அப்போ இதுதான் உங்களுக்கு செகண்ட் டேர்மோட ஃபேக்டரைசேஷன். தேர்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 28x square - 3x - 1. ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் -28 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். ஸோ இது அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ண நெகட்டிவ் அப்படின்னா ஒரு வேல்யூ ஷுட் பி நெகட்டிவ். பட் ஹையஸ்ட் வேல்யூ தான் நெகட்டிவ் வந்திருக்கணும். அப்படின்னா தான் எனக்கு இந்த -3 வந்திருக்கும். கரெக்டா? அப்போ எதனை மல்டிப்ளை பண்ண 28 வரும் பார்த்தீங்கன்னா 7 4s are 28. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணால் -3 வரணும். அப்போ ஹையஸ்ட் வேல்யூ ஷுட் பி மைனஸ். அப்போ -7 4 தான் உங்களோட ஃபேக்டரைசேஷன். தென் முன்னாடி இங்கேயும் கோஷன் இருக்கு. இப்போ கோஷனால் டிவைட் பண்ணிருங்க. இப்போ 28ஆல் 2 டிவைட் பண்ணுங்க. இங்கே கேன்சல் ஆகும். 1 7s are 7, 4 7s are 28, 1 4s are 4, 7 4s are 28. தென் கீழே எழுதணும். கீழே எழுதும்போது என்ன ஆகும் பாருங்க, x சேர்த்துப்பீங்க. அப்போ எழுதும் போது 4x - 1 7x + 1. அப்போ உங்களுக்கு தேர்ட் டேர்மோட ஃபேக்டரைசேஷன் 4x - 1 7x + 1. இப்போ இந்த 3 டேர்முமே நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம். இது குவாட்ரிஃபிகேஷன், அப்போ 2 ஃபேக்டர்ஸ் வரும். இதுவும் குவாட்ரிஃபிகேஷன் 2 ஃபேக்டர்ஸ் வரும். இதுவும் குவாட்ரிஃபிகேஷன் 2 ஃபேக்டர்ஸ் வரும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணா ஸ்கொயர் ரூட் மீனிங் என்ன, 2 டேர்ம் காமனா இருந்தா ஒரு டேர்ம் வெளியே எடுத்து எழுதணும். இப்போ எந்த 2 டேர்ம் காமனா இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 4x - 1 இருக்கு, இங்கே 4x - 1 இருக்கு. அப்போ உங்களோட ஆன்சர் 4x - 1 வரும். இங்கே x - 2 x - 2 இருக்கு. அப்போ x - 2 அவுட்டர். 7x + 1 7x + 1 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு 7x + 1. அப்போ இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மாடுலஸ் போட்டுக்கணும். மாடுலஸ் 4x - 1 × x - 2 × 7x + 1. ஸோ பார்க்க தான் இது உங்களுக்கு பெரிய 5 மார்க்ஸ் மாதிரி இருக்கும். பட் சிம்பிள் நார்மல் ஃபேக்டரைசேஷன் தான் பண்ண போறீங்க. ஸ்கொயர் ரூட் எப்பவுமே அந்த வேர்டிங்ஸ்ல இருக்கிறத வந்து சிம்பிளுக்கு மாத்திருங்க. இப்போ இது ஸ்கொயர் ரூட் கேட்டாங்க, இது நார்மலா உட்காந்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இது குவாட்ரிஃபிகேஷன், அதுக்கு முன்னாடி நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு நீங்க ரூட் எடுங்க. சிம்பிளா அந்த சம் முடிஞ்சிடும். Thanks for watching.